ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விமல் சிருஷ்டி டாங்கே யோகி பாபு நடிச்சிருக்கிற மகாசேனா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில யாழீஸ்வரனை தெய்வமா வணங்குற குரங்கணி பகுதி மலைவாழ் மக்களையும் அந்த யாழீஸ்வரனை தன் வசமாக்கிக்க பல வருஷங்களா போராடுற இன்னொரு கூட்டத்தையும் பார்க்குறோம். நடுவுல ஊழல் பேர் வழியா அந்த பகுதிக்கு ஃபாரஸ்ட் அபிஷியலா இருக்க பிரதாப்பும் அந்த சிலையை தூக்கம் நினைக்கிறதும் வருது. இந்த சமயத்துல குரங்கணி மக்களோட தலைவரா இருக்க செங்குட்டுவன் ஊர் திருவிழாவுக்கு நாள் குடிக்கிறாரு. இந்த திருவிழாவுக்குள்ள அந்த சிலையை தூக்க இருக்கிற கும்பலோட சேர்த்து இன்னும் சில பேரும் குரங்கணிக்கு வராங்க. இப்படி இருக்க குரங்கணியில செங்குட்டுவன் தலைமையில இருக்கிற மலைவாழ் மக்களால அவங்கள தடுக்க முடிஞ்சுதா? இந்த சம்பவத்துல செங்குட்டும் வளர்க்குற சேனான்ற யானையோட பங்கு என்ன? கடைசியா அந்த சிலை எங்க தங்குச்சுன்னு சொல்ல வரதுதான் டைரக்டர் தினேஷ் கலைச்செல்வன் சொல்ல வர மகாசேனா கதை. படத்தோட ஆரம்பத்துல இந்த ரெண்டு மலைவாழ் மக்களோட கான்ஃபிளிக்டும் மதம் பிடிச்ச சேனா யானையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிரதாப்போட பிளானையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏதோ சொல்ல வராங்கன்னு புரியும் போது இன்னொரு கதைக்கு அப்ரப்டா மாறுது. அப்படியே அடுத்தடுத்து போகுது. யாழீஸ்வரனை சுத்தி இருக்கிற புராணங்க சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தினாலும் அதுல டீப்பா போகாம விட்டுடுது. இதனால கிரிப்பிங்கா இருக்க வேண்டியது சாதாரணமா போகுது. செகண்ட் ஹாஃப்ல கதை இன்னும் அந்நியவனா இருக்கு. மகாசேனான்னு பேரை வச்சுட்டு அதை தேட வேண்டியிருக்கு. அதனால செங்குட்டுவனுக்கும் யானை சேனாவுக்கும் இருக்க பாண்டிங்கை பார்க்க முடியல. சப்ளாட்ஸும் அங்கங்க அப்படியே விடப்படுது. டைரக்டருக்கு கல்ச்சரு, நேச்சரு, ஸ்பிரிச்சுவல் தீம்ஸை கனெக்ட் பண்ற ஆசை இருக்கு. ஆனா இதை கோர்வையா கனெக்ட் பண்ண தெரியாம நிக்கிறாரு. இதுல விமல் தான் ஹீரோனாலும் அவர் தான் ஹீரோவான்னு நமக்கு பல இடங்கள்ல சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல ஆர்வம் இல்லாம நடிச்ச மாதிரி இருக்கு. வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல அடிதடி நடக்குது. ஆனா யானை தான் ஸ்கோர் செஞ்சு நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. ஜான் விஜய் அப்புறம் கார்ப்பரேட் வில்லனா கபீர் துகான் சிங் வராங்க. எல்லா படங்களையும் மாதிரி இவங்க வராங்க, சவுண்ட் விடுறாங்க, அவ்வளவுதான். அந்த கார்ப்பரேட் வில்லனோட பில்டப் இருக்கு ரொம்ப ஓவர். மகாசேனான்னு தலைப்பு வச்சதுனால இந்த சேனான்ற யானை ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போறதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதுவோ வயசான யானையா வேற இருக்கு. இதுல ஒரு ப்ரொஃபசர் குரங்கணி யாழீஸ்வரனை பத்தி பில்டப்பை கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை அங்க ட்ரெக்கிங்க்கு அழைச்சிட்டு போறாரு. இதுக்கும் அவங்க படிப்புக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அந்த காலேஜ் எபிசோட அப்படியே தூக்கினாலும் ஒன்றும் ஆகியிருக்காது. சரி, இந்த சிலையோட முக்கியமான மகத்துவம் என்னன்னா, எப்பெல்லாம் அதை எடுத்துட்டு போக நினைச்சாங்களோ அப்பெல்லாம் தெய்வம் தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டதா தெரியுது. அப்ப எதுக்கு குரங்கணி மக்கள் அதை காப்பாத்துறதுக்கு நேரத்தை வீணாக்குறாங்க? நாமும் தான் மொத்தத்துல எதையோ பார்த்துட்டு நாமும் கலக்கலான்னு சாப்டர் 1 பார்ட் 1 இதுல வால்யூம் 1ன்னு ஒரு டேக்லைனை சேர்த்து விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வால்யூம் 2 பத்தி கவலைப்படுவோம்னு அவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சதுக்கு பாராட்டணும். விமல் கண்ணத்துல குழி விழுற சிருஷ்டி டாங்கே, யானை, யாழீஸ்வரன் மர்மம், காடு, மலைவாழ் மக்கள், நல்ல ஆக்ஷன் இருக்கும். இது போதும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். மற்றவங்க அடுத்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மனசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.